ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அவங்க ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ரோ, என்ன ப்ரோ சமைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியாதா? தக்காளி, வெங்காயம் பாருங்க. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? நார்த் ஈஸ்ட் சைடில் அப்படி தான் போடுறாங்க. நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா சைடு ரெசிபி செய்ய போகிறாங்க. ஓ அப்படியா? எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? 1 hour ஆகுமா? வெறும் சட்டியே காய மாட்டேங்குது ப்ரோ. கூட்டுங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை? டொமேட்டோ. எஸ். ஓகே. என்ன இருக்குது? ஆனியன், கோகனட், ஆனியன் ஃப்ரெஷ்ஷாக. எப்போ வாங்கினது ப்ரோ? இப்போ தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறோம். பேரம்பேத்தி தானே? ஓகே. வேறு ப்ரோ? பால் காய்ச்சிருக்கீங்க போல். பால் இன்னைக்கு தான் ரூம் குடி வந்தோம். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா ப்ரோ? இப்போ நம்ம வந்து சீரகத்தை தேட போகிறோம். வாங்க தேடுவோம். சீரகம் எங்கே இருக்குன்னு தேடலாம். வீடு அப்படியெல்லாம் வேணாமா? தோரா பூச்சி மாதிரி. சீரகம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? ஓகே ப்ரோ, 1 டீஸ்பூன். வெடிக்க மாட்டேங்குது ப்ரோ. வெடிக்கும் ப்ரோ. தீபாவளி வந்து சூப்பர், நைஸ் காமெடி ப்ரோ. வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, மாசா இருக்குது. இன்னும் 2-3 தடவை. ஓகே. நேயர்களின் விருப்பத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். எடுங்க ப்ரோ. பிரியாணி தான் செய்ய போகிறீங்களா? இவ்வளோ இருக்குது. இல்லை ப்ரோ, இன்றைக்கி சாட்டர்டேனா பிரியாணி செய்ய மாட்டோம். ரெசிபி பேர் என்னது? நான் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். சர்ப்ரைஸாக, நேர்களுக்கு சர்ப்ரைஸ். அப்போ தமிழில் வச்சுருவோங்க. நாமளே வைக்க வேண்டியதுண்ணா. நாமளே வச்சுக்கலாம், நம்ம விருப்பம். தக்காளியும் போட்டுருங்க. இந்த தக்காளி வந்து ஃபைனலாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு சமையல்? 22 members. 2 பேருக்கு இவ்வளோ வெங்காயம், இவ்வளோ தக்காளி. ஃபைனலாக பாருங்கள், கம்மியாக தான் வரும். இது வந்து நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் வர வரையும் நம்ம வந்து வேக அடிக்கணும். கோல்டு. எஸ். ஒருத்தர் வந்துட்டு ஏதோ பண்ணுறாரு, வதக்கிக்கிட்டு இருக்காரு. கோல்டு கலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கோல்டு கலருக்காக. சில்வர் வந்தால் கூட ரிஜெக்ட் தாங்க. பண்ணுங்க. எனக்கு ஏற்ற மாதிரி. குடமிளகாவா? குடமிளகா இல்லை, அது சின்ன மிளகா. குடமிளகாக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்போ உங்களுக்கு? சின்ன மிளகா இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன ப்ரோ அப்படியே போட்டீங்க? அவ்வளோதான் ப்ரோ, அது ஒன்றும் ஆகுது. வாங்க, பீஸாக கட் பண்ணுங்க. பீஸாக கட் பண்ணுறோம்னா இதாக பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் ஆகுது ப்ரோ. பீஸாக கட் பண்ணி போடுங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, இது நார்த்துன்றதுனால இப்படி. ஓ, வடக்கு. வடக்கு. few minutes later. ப்ரோ, கோல்டு கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கோல்டு வேணாம். இப்போ வந்து நம்ம இந்த டைமில் என்ன பண்ணுவோம்? தேங்காய் இருக்குல்ல, பேஸ்ட் பண்ணிக்க வேண்டும். பேஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமாம், தேங்காய் பேஸ்ட்னா கோல்கேட் வைக்கல பண்ண போகிறோம். பாருங்க, ஹைஜீனிக்காக இருக்கும். இது புதுசாக வந்திருக்க மாடல். இதுக்கு பெல்ட்டே தேவையில்லை. ஓ, பாருப்பா, அப்படியே ஃபிக்ஸிங் தான். ஓ, எங்கே மாட்டி காமிங்க. நேற்று தான் வாங்கணும். நேற்று வாங்க. எவ்வளோ ப்ரோ? நம்ம உள்ள ஏதாச்சும் போட்டு வந்துட்டு 2000. ஓகே. அடுத்து என்ன ப்ரோ ஆட் பண்ண போகிறோம்? இது பேர் என்னங்க? லவங்கம். லவங்கப்பட்டை. அதுக்கு பேர் லவங்கம் கிடையாதுடா, ஏலக்காய். ஏலக்காய் இல்லை ப்ரோ, சோம்பு மவனே. சோம்பு இல்லடா, சோம்பு இல்லடா, சோம்பு வந்து பேர் லவங்கம் தான்டா. இது என்ன ப்ரோ? ஏலக்காவா ப்ரோ? ஆனால் எத்தனை அக்கா இருக்காங்க? 5 தான் இருக்காங்க. தவிர்த்துருக்கலாம், காமெடியை தவிர்த்துருக்கலாம். நம்ம வந்து இப்போ 1 போட்டுக்கலாம் ஏலக்காய். ஓகே ப்ரோ, போட்டாச்சு. ஏலக்கால 1 அக்கா போட்டு தூக்கி போட்டார் போல உள்ள. இப்போ நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் கோல்டு கலர் வந்துருச்சு. இன்னும் நமக்கு அந்த இந்த சவுண்ட் வருது இல்லை, அது போகணும். இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். புது மிக்ஸி செகண்ட் டைம் போட போகிறோம். காட்டுங்க. பட்டர்ஃப்ளை பிராண்ட் அரைக்க போகிறோம். பாருங்க, அவ்வளோதான். இல்லை என்னென்ன இருக்குது? தேங்காய் சில்லு, தேங்காய், பச்சை மிளகாய், ஏலக்காய், லவங்கம். 1 அக்கா தான் இருக்காங்க. 1 அக்கா. அக்காவை போட்டு அடிக்க போகிறோம். ஓகே, வாங்க. இது கொஞ்சம் புது டெக்னிக்கு. அவ்வளோதாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் உட்காந்துச்சுன்னு பார்க்கணும். மிக்ஸி போட்டு யாரும் வாங்கி தராது ப்ரோ. இதில் தண்ணி தான் ஆட் பண்ண தேவையில்ல ப்ரோ? வேணாம் ப்ரோ, நம்ம வந்து தேங்காய் நம்ம இதில் செய்வோம்ல ப்ரோ. சூப்பராக வந்துருக்கு ப்ரோ. பட்டர்ஃப்ளை. கோல்டு வந்துருச்சா? கோல்டு வந்து பிளாக் ஆயிடுச்சா? ஐயோ, என்ன ப்ரோ நிறைய வெங்காயம் போட்ட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. ப்ரோ சொன்னேன், நல்லா வித்தைகளை கற்றுச்சிருக்கே ப்ரோ. இப்போ வந்து ஒரு சீனியர் என்ன சொல்லியிருக்காரு, என்னதுன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும்னா வி ஷுட் டு ஆட் லிட்டில் மச் ஆஃப் சால்ட். எஸ். என்ன ப்ரோ பண்ணுறாரு?
எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாதுடா. எவனா தேங்காய் ஊற்றுவானா தக்காளி சொத்துக்கு? அதான் தெரியல ப்ரோ. ஒரு ஏதோ பண்றாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருக்கு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு கடைசியில சொல்லுங்க. இதுக்கே எவ்வளோ 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடுச்சு. ரிசல்ட் பாருங்க, கடைசியில டேஸ்டா இருக்கும். சரி ஏதோ சொல்றீங்க. சில்லி பவுடர் இருக்கிறது ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன், மிளகாத்தூள் நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம் பச்சை மிளகா. அதனால வந்து இதுக்கு வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணா இது வந்து நல்லா இருக்கும், கலர்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்படியே பாக்கெட்டோட கவுத்திராதீங்க, லிட்டில் பிட். தெரியுதுங்களா? ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? 5 to 10 minutes. 5 to 10 minutes. இப்போ தக்காளி வெங்காயமே போட்டிருக்கு. சில நேரங்கள் கழித்து கொஞ்சம் மறந்துருச்சு. ஆமா ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க சீனியர் இருக்கான்ல நீங்க? இல்ல சிக்கன் மசாலா லிட்டில் பிட் செத்தாங்க இன்னைக்கு இதை சாப்பிட்றேன். ஏய் நல்லா இருக்கு, ஃபைனலா பாரப்பா நீ. பாருங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க போல. என்ன சப்ஜெக்ட் ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா ட்ரை பண்ணுறது. ஆப்டிடியூடா? பரவாயில்ல, நல்லா மூலக்கரைங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமில் இருக்காங்க. தண்ணி ஊற்றுங்க ப்ரோ. கொஞ்சம் தண்ணியில் ஊற்றக்கூடாது ப்ரோ, நம்ம ட்ரையாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இந்த தண்ணி சரி ஏதோ பண்ணுங்க. சும்மா இது வந்து பாயசத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பாயசத்துக்கு போகிற மாதிரி இருக்கா? ஏதோ பண்ணிட்டேன். ஸ்பூனை வச்சு இது பண்ணி விடு ப்ரோ. ஓகே, இதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ப்ரோ வேறு எதுவும் ஆட் பண்ணணுமா? அரிசி எல்லாம் இல்லை ப்ரோ, நான் தான் சொல்லிட்டேன். அரிசி இல்லாமல் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? கிரேவி மாதிரி ப்ரோ. ஆடா பாய் போயிடலா. முட்டையாவது போட்டுடலாம்டா. பாருங்க ப்ரோ, ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சா 4-5 ஐட்டம் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து கிரேவி மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? இப்போ நம்ம அப்போ சாப்பாடு கிரேவி அவ்வளோதான். ஓ இதான் அந்த சர்ப்ரைஸா ப்ரோ? முதலே சோறு ஆக்கி வச்சுட்டீங்க போல. இது எடுத்து அதெல்லாம் போடலாம். எப்படின்னா கடைசியில் வயிற்றுக்கு தான் போகுது, எப்படி ஒன்று இருக்கட்டும். இதில் தண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சுங்க. ரெசிபி முடிஞ்சு. நேம் என்ன ப்ரோ? ரெசிபி நேம் பேசுறது? தக்காளி கிரேவி சட்னியா? அவ்வளோதான் ப்ரோ. சட்னினா மிக்சியில் போட்டுல ப்ரோ அரைப்பாங்க. மிக்சியில் போட்டோம்ல, அது தேங்காய் சில்ல. அப்போ தேங்காய் சட்னியில் எடுத்து தக்காளி போட்டாலும் முடிய போகுது. தக்காளி அப்படியே வேகணும் ப்ரோ, மிக்சியில் போட்டால் ஃபுல்லாக இதாகிடும். அப்புறம் தக்காளி போட்ட மாதிரி இருக்காதுல்ல, அது மாதிரி இப்படி. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை வேற ஊற்றுறியான். களிக்கு சாப்பிடலாம். அடுத்து வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம். சாப்பிட பிறகு கக்கூஸ்லேயே இருக்கலாம். இல்லை ப்ரோ, இது இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி தெரியும் இந்த தேங்காய். அதனால தான் நான் ஃப்ளேவர் மாதிரி ஆட் பண்ணேன். தெரியுதுங்களா? முட்டை மாதிரி தெரியுதா? எது மச்சான்? எங்க ப்ரோ நம்மள தான் முடிப்பேன். நான் சொல்லித்தரேன் வாடா. ஓ பார்ப்போம். we use only பிஸ்லரி வாட்டர். எஸ். நான் ஹைஜீனிக் ஹை குவாலிட்டியாக இருக்கீங்க போலயே. எங்க ஊற்றுட்டுங்களா? ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி வந்துருச்சா ப்ரோ? ரெடி ஆயிடுச்சா? வந்து should add a little bit of சுகர். மறுபடியுமா? தண்ணி ஊற்றிருக்கோம்ல. இவ்வளோ காரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆந்திராவா ப்ரோ நீங்கள்? ப்ரோ நான் தமிழ்நாடு பச்சை தமிழன். பச்சை தமிழனா? பச்சை கலர்ல இல்லையா ப்ரோ? இது நம்ம கோகனட் சட்னின்னு எடுத்துக்கலாம், டொமேட்டோ சட்னின்னு எடுத்துக்கலாம், ஆனியன் சட்னின்னு எடுத்துக்கலாம். we add all 3. ஃபைன் ப்ரோ. ஓகே தட்ஸ் இட். இது கொதிச்சு நல்லா அந்த பச்சை தண்ணி எல்லாம் போட்டு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. விஸ்டி இப்போ வந்து நம்ம காரம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா ப்ரோ? யார் வேணாலும் டேஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே சரி, ரெடி ஆயிடுச்சு. இவங்க சாப்பிடுவாங்க. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைக்கிறது. இப்படி எடுத்து அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் ட்ரை இட் திஸ் ஹோம். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க, மிக்ஸியே கையிலேயே விட்டுருவீங்க. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டாடா பாய்.